மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட கர்த்தர் கிருபையினாலே நாம் இந்த நாளிலே நாம் 4ஆம் வாரத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவர் கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் அவர் நமக்காய் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும் என்ற ஒரு வார்த்தைப்படி சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாய், சத்தியத்தில் இருக்கிற ரகசியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் நாம் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா, என்னோட பேசுங்கப்பா, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தவறி போகாதபடி, வழுவி போகாதபடி, அப்பா உங்களுடைய சத்தியத்திலே எங்களை நிலைநிறுத்தும்படியாய், உங்களுடைய சத்தியத்திலே எங்களை பாதுகாத்து கொள்ள முடியாய், சத்திய வசனத்தை நாங்கள் அப்படியே உரிமை பாராட்டி ஜெபித்து வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் கிருபை தாங்கப்பான்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் நித்தமும் அவரை தேடுங்கள் என்று அவருடைய வார்த்தைப்படி நித்தமும் அவர் தேடி சத்தியத்தில் வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல அவர் வாய்ந்து புறப்படும் ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி வாயினால் புறப்படும் வார்த்தையினாலே நாம் பிழைத்திருக்க முடியாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபீர பிதாவே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தேங்க்யூ அப்பா. உங்களோட கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசு சாமி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, நீர் எங்களை வந்து ஆளுகை செய்ய முடியாது, அந்த ஆளுகையில் நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உடைய ஆதரவில் நாங்கள் ஜெயம் பெற்றுக் கொள்ள முடியாது பிதாவே. உடைய ஆத்மாத்தை நாங்கள் சேர்த்துக் கொள்ள முடியாது. இந்த நாள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஆமென். திரு அவதாரா நமஸ்காரம், ஜகதி ரட்சகனே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜகதி ரட்சகனே நமஸ்காரம், கருணீர் மருட உயிரனை தருணீர் மாண்டோய் நமஸ்காரம்.
தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோர் நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகர நமஸ்காரம் கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரம சத்குருவே நமஸ்காரம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரம சத்குருவே நமஸ்காரம் அருவியா அகத்தினில் பசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம் அருவியா அகத்தினில் பசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகர நமஸ்காரம் தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் முத்தொழிலோனே நமஸ்காரம் மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம் முத்தொழிலோனே நமஸ்காரம் மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம் கத்தாதி கத்தா கருண சமுத்ரா நித்ய பிரியேகா நமஸ்காரம் கத்தாதி கத்தா கருண சமுத்ரா நித்ய பிரியேகா நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகர நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகர நமஸ்காரம் தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகர நமஸ்காரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகும். எக்காலத்திலும் அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அடுத்தது எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று அவருடைய வார்த்தையின்படி அவரை நம்ம ஸ்தோத்தரிக்கும் போது, அவரை நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது கர்த்தர் மகிமை அடைகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் தன் வார்த்தையினாலே உண்டாக்கினார். எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கி நம்மையும் மண்ணினாலே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்கு கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதிப்பார். நம்மை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இப்போது நம்மத்தில் கண்டு சகோதரர் வந்து சில பாடல்களை பாட முடியாது. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட கர்த்தர் நம் சபைக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தமான சங்கீதம் 110 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே
உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வளவு ஜனம் உமக்கு பிறக்கும். அல்லேலூயா. இந்த பராக்கிரமத்தின் ஆண்டிலே நமக்கு ஒவ்வொரு நாளும் பராக்கிரமத்தின் நாள். உமது அவருடைய பராக்கிரமத்தின் நாளிலே இந்த ஆண்டு முழுதும் நாம் அவருடைய ஜனங்களாய் நாம் மனப்பூர்வம்னா கர்த்தருக்கென்று நாம் ஓடி வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. விடிய காலத்தில் நம்ம எழுந்து கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக ஓடி வரும்போது நமக்கு முதல்ல கொடுக்குறது பரிசுத்தத்தை கொடுக்குறார். பரிசுத்தம் என்ற அலங்காரத்தை கொடுக்கிறார். அதை தான் சொல்கிறார் ஆண்டவர். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வளவு ஜனம் உமக்கு பிறக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் பணிக்கு சமானமாய் பரிசுத்த அலங்காரமாய் மனப்பூர்வமாக இருக்கணும்னு சொல்லி நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி நம்மை நடத்துகிறார்னு சொல்லி அவருடைய 3 தன்மைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அந்த 3 தன்மைகள் என்ன? ஆசிரியர், டீச்சர். ஆசிரியர், ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங். 3வது நியாயாதிபதி, ஜஸ்டிஸ், ஜட்ஜ்மெண்ட். ஸோ நம்ம இந்த ஆசிரியர், டீச்சரை அவர் எப்படி நமக்கு போதிக்கிறாரு, நம் வாழ்க்கையில் அவர் போதனை கேட்டு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை எப்படி தன் வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் என்று எண்ணி எல்லா காரியத்திலும் அந்த மாணவனுக்கு தெரியப்படுத்தி எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, அதுலேருந்து 12th வரைக்கும் நம்ம பள்ளிக்கூட காரியங்களில் படிக்கிறோம். அடுத்து முடிஞ்ச கையோடு காலேஜ் போன கையோடு நம்ம அதுக்குண்டான காரியத்தை படிக்கிறோம். ஆண்டவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க, பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதல்ல அதிகாலையில் எழுந்த உடனே நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, கடந்த வாரத்தில் நாம் தியானித்தது போல உபாகமத்தின் புத்தகம், ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். 11ஆம் அதிகாரம் அதில் 18, 19, 20 வாசித்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கரெக்டாக இருக்கும். படிங்க சிஸ்டர். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை முதலாவதாக உங்கள் இதயத்திலும் ஆத்மாவிலும் பதித்து கொள்ளுங்க. நாம் பதித்து கொண்டால்
அந்த வார்த்தை எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும், ஒத்தாசை தரும், அனுக்கிரகம் தரும், நன்மைகளை தரும். நான் படுத்திருக்கும் போது பலன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நான் தான்ப்பா பலன் எழுந்துருன்னு. நான் பயந்துருக்கும் போது நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு. நம்ம ஏதாவது வேலைகளுக்கு போகும்போது நீ பயப்படாதே, நீ பலக்கொண்டு திடமனதாயிரு, நீ போகிறது வெகு தூரம் இல்லை, நான் உன்னோட கூட இருப்பேன், எல்லாத்தையும் ஜெயத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஒரு தைரியத்தை கொடுக்கிற வார்த்தைகள், உனக்கெட்ட பலத்தோட போ என்று சொல்லி நம்ம வழி அனுப்புகிற வார்த்தைகள். அப்போ அந்த வார்த்தைகள் நாம் பதித்து கொள்ளும் போது, அந்த வார்த்தை பதிப்பது என்றால் உன் பிள்ளைகளுக்கு முதல்ல உபதேசிக்கணும், அந்த வார்த்தைகளை பற்றி சொல்லணும். ரெண்டாவது, வீட்டில் உட்கார்ந்துருக்க போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக்கிற போது, எழுந்திருக்க போது அவைகளை குறித்து பேசணும், பேசியிருக்கணும். அப்போது அந்த வார்த்தையை பதித்து கொண்டால் மாத்திரம்தான் பேச முடியும். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அந்த வார்த்தை பதிந்து கொண்டால் மாத்திரம்தான் நான் பேச முடியும். அப்போ அந்த இருதயத்தில் ஆத்மாவிலே நான் முதல்ல ஒரு வார்த்தைகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒரு வசனம் தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். அப்படி வசனம் தான் நியாயம் தீர்க்கும். அது வாய்ந்து புறப்படும் வசனம் அப்படியே இருக்கும். அது வெறுமையாய் அவிழ்த்து திரும்பி போகாது. அதை அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று எழுதிருக்கிறது. அதனால் வார்த்தைகளை எப்போதும் நம்ம எப்படி இருதயத்தில் பதித்து கொள்ளணும், ஆத்மா இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். பதித்து கொண்டால் மாத்திரம்தான் நாம் எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் 3 ஆசீர்வாதங்கள். ஒரு ஆசிரியர் சொல்ல எவ்வளோ காரியங்கள் இருக்குது, எவ்வளோ அவர் சொல்லிக் கொடுக்குறத நாம் கற்றுக்கொள்ள எப்போதும் அப்படியே வாஞ்சியாக இருக்கணும். பாவியானவர் பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருப்பது போல் வார்த்தைகள் நம்மிலே இருந்தால் நாம் பலம் கொள்ள முடியும். வார்த்தை நம்மிலே இருந்தால் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். வார்த்தை நம்மிலே இருந்தால் நமக்கு என்ன இல்லை, அடிமை என்ற வார்த்தையே இல்லை, அடிமை என்ற காரியமே இல்லை. எதுக்கு நான் அடிமைப்பட மாட்டோம். ஏன்னா வார்த்தை நம்ம நியாயத்திற்கும், இதை செய்வது தவறு, இது செய்வது தவறு என்று சொல்லி நம்மை குட்டும், தலையில் குட்டும். இது தவறு, இது செய்வது தவறு, வார்த்தை தான் குட்டும். அப்போ நம் வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பதித்து கொண்டோமானால் மனிதனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாருக்கும் போய் வார்த்தையை சொல்கிறோம், எல்லோருக்கும் போயிட்டு டாக்ஸ் கொடுக்குறோம். ஆண்டு வருகை சீக்கிரமாக இருக்குது, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், இயேசு உங்களை ஆஸ்வதிப்பார், நேசிக்கிறார், ஆசமாக இருக்கீங்க. சில பேர் ஏற்றுக்கொள்வாங்க, சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளை ஊழியத்தில் கடந்த வாரம் கூட நாம் கடந்து சென்று அந்த நீலமங்க பகுதியில் டேக்ஸ் கொடுத்து நம்ம ஊழியத்தை செய்துட்டு வந்தோம். அவங்க விசுவாசத்தான் சரி, விசுவாசிக்க போனாலும் சரி, அது நம்மளுக்கு தலையாக கடமை. நம்ம என்ன செய்கிறோம், அவங்கக்கிட்ட போய்ட்டு பதித்து கொள்ளும்படியாக நம்ம டேக்ஸை கொடுக்குறோம், நம்ம ஊழியத்தை செய்கிறோம். அது கிரியை செய்யும், நிச்சயமாக கிரியை செய்யும். அவர் வார்த்தை ஒன்றும் வீணாய் தலையில் விட மாட்டார், வீணாய் போகாது. பிரியமானவர்களே, நம்ம என்ன ஆண்டவர் நிமித்தமாக, கர்த்தர் இயேசுவின் நிமித்தமாக அவருடைய சத்திய வழியிலே நாம் சொல்லுகிற வார்த்தை வெறுமையாய் வராது. அது என்ன செய்யணுமோ அது செய்து தான் வரும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் செய்த ஊழியத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் போய் கடந்து செல்லும்போது நாங்கள் அந்த வார்த்தையை அந்த ஸ்டாக்ஸை கொடுக்கும்போது ஒரு பெரியவர் எங்களுக்கு முன்பாக கடந்து வந்தார். வந்து அந்த கார்னரில் வந்துட்டு, நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளா, இயேசுவின் கர்த்தர் பிள்ளைகளா டேக்ஸ் வாங்கிட்டு சொல்கிறாரு. ஆமாம் ஐயா, நாங்கள் அந்த சபையிலேருந்து வரோம் ஐயா அப்படின்னு. எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. நாங்கள் இந்த நீலமங்கலம் இந்த கார்னரில் இருக்குது, தெரியும் உங்களை, அந்த பக்கம் தெரியும்னு சொன்னாங்க. நான் கூட சபைக்குன்னு ஒரு இடத்த சும்மா கொடுத்துட்டேன்னாரு. அல்லேலூயா.
திருச்சியில் ஒரு இடத்த நான் சும்மா கொடுத்துட்டேன். ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள், கர்த்தர் வார்த்தை எப்படி கிரியை செய்து பாருங்கள். அந்த வார்த்தை போன கையோட அந்த பெரியவரே முன்னா வந்து சாட்சி சொல்கிறார். இங்கே சென்னையில் வந்து அங்கே ஊழியம் செய்கிறாங்க. திருச்சியில் ஒரு இடத்துல அந்த இடம் திருச்சிக்குள்ளே ஒரு கிராமத்தில் ஒரு சபையை கொடுத்துருக்கேன், ஒரு இடத்த கொடுத்துருக்கேன், சபை கட்டி ஊழியம் செய்கிறாங்க. வார்த்தை வெறுமையாக திரும்பி வராது, அதை அதை அனுப்பின காரியமாகி வாய்க்கும் என்று சொன்னார். அவரே வந்து பெரிய சாட்சி சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. உடனே உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஐயப்பா வச்சு நாங்கள் ஜெபித்தோம். ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், அந்த ட்ராக்ஸ் பாருங்கள் கொண்டு வந்து சாட்சியாக நிற்கிறது வைக்க பாருங்கள். நம்ம செய்கிற ஊழியம் ஒன்றும் வீணாகுது. அல்லேலூயா. இந்த வார்த்தை எப்பொழுதும் நம்ம சுவிசேஷத்தின் பாதையிலே போகும்போது ட்ராக்ஸை கொடுக்கும்போது அது எழுதியிருக்கிற வார்த்தை எப்போதும் கிரியை செய்யும். பிரியமானவர்களே, கிரியை செய்யும். இந்த பராக்கிரமத்தின் ஆண்டிலே அவருடைய வல்லமை தரித்திருக்க முடியாது. அவருடைய வல்லமையினாலே இந்த 12 கிராமங்கள் ரட்சிப்புள்ளாய் கடந்து வரும்படியாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்காக நாம் நன்றி செலுத்தும். இந்த 3 காரியங்களே நாம் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவர் வார்த்தை கேட்டு நாம் கடன் செல்வது ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். இந்த ஆசிரியர் என்பது ஒரு லென்த்தியான ப்ராசஸ். எல்கேஜிலேருந்து +2 பாஸ் ஆனால் தான் எங்கே போக முடியும்? காலேஜுக்கு போக முடியும். காலேஜில் 3 ஆண்டு படிச்சுட்டு தான் டிகிரி வாங்க முடியும். கரெக்டா? அதனால் ஆசிரியர் என்பது சாதாரணமாக இன்றைக்கி சொல்லிட்டு நாளைக்கு முடிக்கிறது இல்லை. ஆனால் அது லென்த்தி ப்ராசஸ். இந்த ஆசிரியர், நம்மளுடைய ஆசிரியருக்கு இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் வார்த்தையை நாம் பதித்து கொள்ள வேண்டும் என்று நம்மக்கிட்ட அவர் பேசுகிறார். பதித்து கொள்ளுங்க, வார்த்தை பதித்து கொண்டால் எந்த காரியத்திலும் நீ வார்த்தையினால் அறிக்கையிடும்போது அந்த வார்த்தை கிரியை செய்யும். கரங்களை தட்டுவோமா? அந்த வார்த்தை கிரியை செய்யும். அல்லேலூயா. முதலாவதாக பாகமத்தின் புத்தகம். இது 3 காரியங்கள். இந்த ஆசிரியர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் போதிக்கிற 3 ஆசீர்வாதங்களை நாம் இன்று தியானிக்க போகிறோம். கரெக்டாக டைம் முடிகிற டைம் முடிச்சிடுறேன். இந்த 3 காரியங்கள், முதல்ல கேள், லிசன், கேள். ரெண்டாவது லிசன், கவனி. மூன்றாவது புறப்படு. நில், கவனி, புறப்படு. கேட்கறதுக்கு நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். கேட்டு அப்படியே கீழ்ப்படணும். அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. கரெக்டாக ஆண்டவர் நம்ம இன்றைக்கு வேதத்தை ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கு என்ன பேசுகிறார் சொன்னால் அந்த வார்த்தைக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படியே அந்த வார்த்தை என்ன சொல்ற, ஒரு அதிகாரத்தில் ஒரு 25 வசனம் இருக்குன்னா ஒரு வசனம் நம்மோட பேசும். அந்த ஒரு வசனம் நம்மோட பேசும். அதுக்கு அப்படியே கீழ்ப்படிச்சிடணும். புரியுதா உங்களுக்கு? அந்த ரெகுலராக நம்ம அந்த பைபிள் வார்த்தை வேதகத்தை வாசிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கேள், நீ கேள். அடுத்து கவனிச்சுட்டு நீ சும்மா இருக்க தேவையில்லை, அதுக்கு ஆயத்தப்படணும். நம்ம ஆயத்தப்படணும். அதை கொண்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும். மூன்றாவதாக அதை கைக்கொள். கேள், நில், கைக்கொள், கவனித்துட்டு கைக்கொள்ளணும். மூன்றாவதாக கவனித்து ஆயத்தப்படணும். மூன்றாவதாக அதை புறப்படும் போது அந்த காரியத்தை நம்ம கை கொள்ள வேண்டும். புரியுதா? முதல்ல என்ன பண்ணணும்? நின்று கேட்கணும். வார்த்தையை ஒரு தான். இப்போ 25 வசனம்னா அந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு அது கிரீஸ். அந்த வார்த்தையை நீங்கள் இதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். சங்கீதத்தில் படித்தாலும் சரி, நீதிமொழிகளை படித்தாலும் சரி, யோபுல படித்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், கொரிந்தியர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, யோவான், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், பேதுரு, 1 பேதுரு, 2 பேதுரு, வெளிப்படுத்தின விஷயம் எந்த புத்தகம் படித்தாலும் அதில் ஒரு வார்த்தை
அந்த வார்த்தையில் அப்படியே நாம் கேட்டு அதில் நின்று கேட்டு நாம் கவனித்து ஆயத்தப்பட்டு அதை புறப்படும்போது அது கை கொள்ளும்படியாய் இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நில், கவனி, புறப்படு, கேள், ஆயத்தப்படு, கைக்கொள். இந்த 3 ஆசீர்வாதங்களை என்று பெற்றுக்கொண்டு இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நாம் கை கொள்ள முடியாய், அதுக்கு ஆயத்தப்பட முடியாய், அதை கை கொள்ள முடியாய் இந்த நாளில் ஒப்பு கொடுக்க போகிறோம். கொடுத்த ஆண்டவர் எப்பவுமே நம்ம அவர்கிட்ட போகும்போது நம்ம என்ன பண்ண மாட்டார், தள்ளிவிட மாட்டார், புறமே தள்ளிவிட மாட்டார். யாராக இருந்தாலும் சரி, நாம் மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க, நம்மளுக்கு ஸ்பெஷலாக ஒரு அவர்கிட்டேருந்து ஒரு கிஃப்ட் உண்டு, நமக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுப்பார். ஆனால் புறஜாதி மத்தியில் நம்ம எவ்வளவு ஆண்டவர் வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோமோ அதை கொண்டு அவர்கள் ரட்சிப்புகளாய் கடந்து வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோமோ எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கென்று அதை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா, புரிஞ்சுங்களா? அது நமக்கென்று, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல நாமத்து மகிமைக்கு நிமித்தம் அப்படி நம்ம வேதத்தில் சங்கீதக்காரன் சொல்வது போல் நமக்காக எதுவும் நம்ம கேட்க போகிறதில்ல. கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்படுத்த நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். முதலாவதாக அது கேட்கணும். அது கேட்டு என்ன பண்ணணும், கேட்குறது எப்படின்னா நின்று கேட்கணும், நிற்கணும். அது ஒரு வசனம் நம்மளோடு பேசும். படிப்போம். உபாகத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். உபாகமும் 6ஆம் அதிகாரம். அதில் 1லேருந்து 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். நிறுத்தி நிதானமாக படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, முதல்ல நீ உன் தேவனை கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி முதல்ல நம்ம ஜீவன் ரொம்ப அவசியம். பாவத்தை மறுக்கிற வாழ விட மாட்டான், அதை அறிக்கைட்டு விட்டு விடுவனும் இரக்கம் படுவான். அப்போ கர்த்தருக்கு பயந்துட்டாலே நம் பாவத்துக்குள்ளாக போக மாட்டோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு கொடுங்கப்பா. அந்த பயம் எப்படிப்பட்ட பயமாக இருக்கணும், ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள பயமாக இருக்கணும். கர்த்தர் பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிரியமானவர்களே, கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நீ உன் தேவன கர்த்தருக்கு பயந்து நீ உயிரிழக்கும் நாளெல்லாம் நீ உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளை கை கொள்வதனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்துக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. அல்லேலூயா. முதல்ல கர்த்தருக்கு பயப்பட பயம். இரண்டாவது, அவர் நமக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளும் கட்டளைகளும் கை கொள்ளணும். 3 காரியங்கள் ரொம்ப அவசியம். இது கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நான் கேட்டு தான் பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷனுக்கு பயப்பட பயம் நம்ம கண்ணியை தான் வருவிக்கும். மேலும் மேலும் பயப்பட தான் செய்யும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்கு வாழ்க்கையில் 2 காரியங்கள் நடக்குது. அவர் கற்பனை கட்டளிலும் நான் கை கொள்வதனால நம் வாழ்நாட்களெல்லாம் நீடித்திருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் சேர்ந்திருக்கும் தேசத்தில் கை கொள்வதற்காக போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவ கர்த்தர் கற்பித்த கற்பனை கட்டளை நியங்களும் இவைகளே. ஒரே ஒரு காரியம், கர்த்தர் பயப்பட பயம். எத்தனை முறை நம்ம இந்த பயத்தை குறித்து எத்தனை முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனாலும் ஏதாவது ஒரு பயம் வந்து நம்ம என்ன பண்ணுது, ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது பயம் வந்துடுது.
ஏதாவது ஒரு பயம் வந்துட்டு நம்மளை அப்படியே அந்த பயம் அப்படியே அழுத்தத்தை கொடுத்துருது. அப்போது அந்த பயம் மனுஷகமாக நம்ம பயந்தா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அது கொண்டு போயினே இருக்கும். அவிசுவாசம் பெருகிட்டு கொண்டே இருக்கும். அப்போ நம்ம கர்த்தர் பயந்தாலே அவர் கட்டளைகளை நியமங்களை நாம் கை கொள்ள முடியும். அப்போ அந்த கட்டளைகள் கற்பலைகள் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நாம் பயப்பட மாட்டோம். வசனங்களை நாம் பதித்து கொண்டாலே நாம் பயப்பட மாட்டோம். அந்த 10 கட்டளை மோசே மூலமா கொடுத்தாரு. ஜனங்க கை கொண்டாங்களா? இல்லையே, ஒருவே கை கொள்ளலையே. இவர்கள் பாவத்தினாலே பெருகிறதுனால பிதா தன் ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பிறக்க செய்து அந்த 10 கட்டளைகளை அது 2ஆக ராஜரீக பிரமாணமாக மாற்றினார். 2 அந்த 2 பாருங்க எப்படின்னா, முதலாவது கற்பனை நேசிப்பிறை நேசி, அன்பு நேசிப்பிறை நேசி, என்னை தவிர உனக்கு வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம். அப்போது நான் அவருக்கு பயப்பட பயந்தால் அவரை மட்டும்தான் நேசிப்போம். நம்ம நேசிப்பிறரை நேசிப்போம். 2 ராஜ்ய கட்டளை ஒப்பு கொடுத்தார் இயேசு. அழகாக சொல்லிட்டார். 2த்துலேயும் எல்லாமே வாக்குத்தத்தம், எல்லாமே அடங்கியாச்சு. பிரியமானவர்களே, அந்த ராஜரீகமான அந்த கட்டளைகளை நாம் கை கொள்ள முடியாது. நம் வாழ்நாட்களே நீடித்திருக்க முடியாது. முதல்ல அவருக்கு என்ன பண்ணோம்? பயப்படணும். கர்த்தர் பயந்தாலும் நம்ம லேட்டாக வர மாட்டோம் சபைக்கு. ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோமாப்பா, ஒப்பு கொடுக்கிறேன், எதிர்த்து நான் பதித்து கொள்கிறேன். ஆண்டவரே இன்றைக்கு எனக்குள்ளே அந்த 6:45 வரைக்கும் அந்த சைதாப்பட்டில் இருக்கிறது எவ்வளோ ஒரு பக்கம் டென்ஷன், ஒரு பக்கம் ஆண்டவர் கரெக்டாக கொண்டு போயிடுவார். அப்படி ஒரு விசுவாசம். 6:45 கிளம்பி இங்கே 8 மணிக்கு வந்துட்டோம். எங்கள் சைதாப்பட்டில் இருக்கோம். அது வந்த பஸ்ஸெல்லாம் ஆர்டினரி பஸ் தான், சாதாரண பஸ். விடியல் மகளிர் பேருந்து அவங்களுக்கு டிக்கெட்டில் எனக்கும் என் பையனுக்கு தான் டிக்கெட் எடுத்தோம். கரெக்டாக 8 மணிக்கு இங்கே வந்துட்டோம். ஆண்டவர் அதுக்குள்ள ஞானத்துக்கு நான் கர்த்தருக்கு பயப்படுதலே. அது முன்னால் பாருங்கள், மனுஷிகமாக நான் ஒரு திங்க் பண்ணி நம்ம சுரேஷ் கிட்ட சொல்லிட்டேன், சுரேஷ் நீங்கள் போயிட்டு நீங்கள் சீக்கிரமாக, அவருக்கு பெரிய விசுவாசம் பாருங்கள், அவரை என்ன விடுங்க, என்னை கூட்டின்னு வர்றாரு, கரங்களை தட்டுவோமா. ஜானு கூட அவர் என்னுடைய விசுவாசம் சிறிதாயினும் அவர் விசுவாசம் பேசுது. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ முதல்ல போயிட்டு சபையில் சோத்திர பலி சொல்லிவிட்டு பாட்டு பாடி ஸ்டார்ட் பண்ணிட்டுப்பா, நான் பின்னால் நான் நிற்கிறேன் அப்படின்னு. ஆனால் என்னுடைய விசுவாசம் இதிலும் பெரிதான காண்பா என்ற விசுவாசத்தின்படி என்ன ஜானு கூட கூட்டிகிட்டு வரேன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர்கிட்ட கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்பட பயம் இருந்தால் அவருடைய சமூகம் முன்பாக செல்லும். கர்ப்ப வேதனைப்பட்டேன் இன்றைக்கி நான். 6:45 ஆச்சு, 8 மணிக்கு கரெக்டாக 8 மணிக்கு முழங்கால் பண்ண ஆண்டவரை கேட்டேன். ஆண்டவர்கிட்ட, அப்பா எனக்கு கிருபையாண்ட எடுத்துக்கப்பா. ஆண்டவர் பாருங்கள் எல்லாம் ஆப்போசிட்டாக தான் இருந்தது. கட் சர்வீஸு, ஆர்டினரி பஸ்ஸு, எப்படி இருக்குது பாருங்கள். கட் சர்வீஸ், ஆர்டினரி பஸ்ஸு. திடீர்னு ஒரு ஞானத்தை கொடுத்தார் ஆண்டவர். உடனே பெருங்குளத்தூர் இறங்கிட்டா, ஏன்னா அங்கேருந்து ரொம்ப லாங்கு, திரும்ப அங்கே திரும்ப அங்கே கூடுவாஞ்சி சுற்றிட்டு தான் வரணும். பெருங்குளத்தூர் இறங்கிட்டா இப்படியே மன்னிவாக்கம் வந்துடலாம், சீக்கிரமாக வந்துடலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஞானம்தான். கர்த்தர் பயந்தாலே ஞானத்தை கொடுத்துருவார். கரங்கள் தட்டுவோமா. சீக்கிரம் கரெக்டாக 8 o'clock முழங்கால் படிட்டாச்சு. அல்லேலூயா. பாருங்கள், முதல்ல ஆண்டவர்கிட்ட பயப்படுற பயம் நமக்கு ரொம்ப அவசியம். படிக்க சிஸ்டர் 3வது வசனம். இஸ்ரவேலில் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. சாவதானமாயிருனா கவனமாயிரு. கவனமா இரு. கேள், கவனி. கேள், கவனி. சாவதானமாயிரு. இஸ்ரவேலே நீ நன்றாக இருப்பதற்கும் பிதாக்கின் தேவனை கர்த்தர் சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவர்களை செவி கொடுத்து கேட்கவோ அவர்களபடி செய்யவோ கவனமாயிரு. சாவதானமாயிரு, கவனமாயிரு.
அப்போ நம்ம நன்றாக இருப்பதற்கு வார்த்தைகளை கவனித்து கேட்பதற்கு நம்ம எப்பவுமே கவனமாக இருக்கணும். ஒரு வார்த்தை கூட வீணாய் போகாது. ஏற்ற வேளையிலே அந்த வார்த்தை நமக்கு உதவி செய்யும். அந்த வார்த்தை நம்மை நடத்தும். அந்த வார்த்தை நம்மை நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை எல்லாமே வசனம்தான். அந்த வார்த்தை தான். இஸ்ரவேலே, நீ நன்றாய்ப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவன கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடும் தேசத்தில் நீ மிக விருத்தி அடைவதற்கும் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு செய்ய சாவதானமாயிரு, கவனமாயிரு. 4வது படிங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேலே நீ கேள், நீ கேள், கவனமாயிரு. அவர் தான் கர்த்தர். என்னை தவிர உனக்கு தேவர்களை உண்டாக்க வேண்டாம், உண்டாக்க வேண்டாம். இன்றைக்கு சொன்னபடியே இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளில் கூட இந்த 40 நாள் ஜெபம் ஜெபம் இருக்கு. உபவாசம் இருக்கிறது நல்லது. ஜெபம் இருக்கணும், நிச்சயமாக இருக்கணும். ஏன்னா அவர் நமக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறலுக்காக மரித்தார். ஆனாலும் தேவன் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நான் மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். இந்த உபவாசம் ஜெபம் என்பது இந்த உலக ரட்சிப்பிற்காக இந்த 40 நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். ரட்சிப்பு ரொம்ப அவசியம், எழுப்புதல் அவசியம். 40 நாள் பூ வைக்காத, பொட்டு வைக்காத அப்படியே இருந்துருவாங்களா? அந்த ஆவிக்குரிய சபையில் சில பேர், நான் ரொம்ப பேர் சொல்ல, சில பேர் கரெக்டாக இந்த பூ பொட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. பூ பொட்டு அடையாளம் ஆயிடுது. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இதை செய்ய மாட்டாங்க. நம்ம ஏசிய சபையில் விருந்து அன்றைக்கு ரொம்ப பேர், அதாவது எப்படின்னா அதிகமான பேர் பூ வச்சுட்டு வருவாங்க. பூ வச்சுட்டு திருவிருந்து எடுப்பாங்க. எனக்கு முன்னாலேருந்து அப்படி நடக்குது. ஐயா ஒரு முறை சாம்சந்திரன் ஐயா ஒரே வார்த்தை சொன்னார், பூ வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு அலங்காரமாக இருக்கும். அந்த அலங்காரம் நமக்கு வேண்டாம். பூ வைக்கிறது தப்பு இல்லை, பூ வைக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. திருப்பந்தியில் கலந்து கொள்ளுகிறவர்கள் மனசாட்சியின்படி நீங்கள் பூ வைக்காமல் இருக்கிறது நல்லது. வேதத்தில் அப்படின்னு எழுதப்படலை. இருந்தாலும் ஆவிக்கிற வாழ்க்கையில் பூ என்பது ஒரு அலங்காரத்தை குறிக்கிறது. அந்த அலங்காரம் ஆவிக்கிற அலங்காரமாக இருப்பதனால் நம்ம பரிசுத்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு நாம நிதானித்து இதில் செயல்படணும்னு சொல்லி பூ வைக்காது நல்லதுன்னு தான் ஒரு ஆள் சொன்னார். அடுத்த திருவிருந்திலேருந்து என் மனைவி முதல் கொண்டு பூ வைக்கிறதில்ல. ரொம்ப பேர் மேக்சிமம் அவர் சொன்ன ஒரே வார்த்தை அந்த கேள், ஸ்டெவிலே கேள். பூ வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அவருடைய ரத்தத்தையும் அவர் சரீரத்தையும் நான் பெற்றுக்கொள்ளும்போது உள்ளான மனிதன் பரிசுத்தப்படுவது போல வெளியரங்கமான காரியத்தில் நாம் பரிசுத்தப்படணும். அப்போது திருவிருந்து இருக்கணும். நீங்கள் நிதானித்து கொள்ளுங்க அப்படிதான் ஒரு வார்த்தை சொன்னார். என் மனைவி முதல் கொண்டு அப்போ ஊழியெல்லாம் செய்யலை, நாங்கள் சபைக்கு தான் போவோம். அதுலேருந்து அவங்க பூ வைக்கிறத விட்டு பூ வச்சுட்டாங்க, பூ வைக்கிறத விட்டாங்க. ரட்சிப்பதுக்கப்புறம் பூ பொட்டு வச்சா பொட்டு இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் திருமணமே ஆர்சி சபையில் தான் நடந்தது. அப்போது இந்த 40 நாள் மட்டும் பூ பொட்டு வைக்காமல் 41 நாளில் பூ பொட்டு வச்சு பிரயோஜனம் அல்ல. அதுதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு அலங்காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் சொன்னார்.
ஐயா அவர் சொன்னார், உபவாசம் இருப்பது நல்லது, இது ஒரு அடையாளமாக இருக்கும். 40 நாள் அடையாளமாக இருக்கக்கூடாது. 40 நாள் தான் தினம். ஆண்டவர் தினமும் என்ன சொன்னார்? ஏசப்பா என்ன சொன்னார்? அனுதினமும் என் சிலுவை சுமந்து கொண்டு வா. அனுதினமும் என் சிலுவை சுமந்து கொண்டு வா. என் பாடுகள் நினைத்துப்பார், என் அவமானத்தை நினைத்துப்பார், என் செய்து கொடுமையை நினைத்துப்பார். தினந்தோறும் சுமந்து வா, என் பின்பற்றி வா, பின்பற்றி வா. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுக. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதுபடி நாம் நடக்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் டீச்சர், அவருக்கு நன்மை தான் சொல்வார், தீமை இடத்துல இல்லை. எதை சொன்னாலும் அது நன்மைக்கு தான் சொல்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட போ. நீ விடுவிக்கப்பட்டாய், விடுதலை பெற்றாய். எல்லாம் அவருடைய வார்த்தையெல்லாம் பாசிட்டிவான வார்த்தைகளாம், எதுவுமே நெகட்டிவ் இல்லை, எந்த வார்த்தையும் நெகட்டிவ் இல்லை. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனை கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் சொல்லுகிற வார்த்தை அப்படி சத்தியம். வார்த்தைப்படி செய்ய நம்ம என்ன எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். படிங்க சிஸ்டர் 5வது வசனத்தை. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. அல்லேலூயா. நம்ம முதல்ல கர்த்தர் பயத்தை கொடுத்துட்டாலே அவர் வார்த்தை மனதில் வந்துடும். அப்போது அந்த வார்த்தை மனதில் வந்துட்டாலே வார்த்தையை நம்ம என்ன பதித்து கொள்ள முடியும், பதித்து கொள்ள முடியும். வசனங்கள் நம்ம பதித்து கொண்டாலே நம் வாழ்க்கையில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, என்னுடைய இந்த வார்த்தை நீ உன் தேவ கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. பயத்தை ஆண்டவர் மெச்சாலே அன்பு நிறைஞ்சிடும். கர்த்தர் மேலே அப்படி பயந்துட்டாலே அவர் மேலே இருக்கிற அன்பு நிறைவாய் வந்துடும். இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டில் 2 ஆக்கிட்டார். என் மேலே அன்பு கூறு, முழு பலத்து முழு அன்பு ஆத்மா என்ன மேலே அன்பு கூறு. நீ பிறரை நேசிப்ப, உன்னை நேசிப்ப, பிறரை நேசிக்கி. இதான் முழு உலகத்துக்கும் சொன்ன ராஜரீக பிரமாணம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்த ராஜரீக பிரமாணம். இங்கே உபாகமத்தில் அழகாக மோசே எழுதிட்டாரு. இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தரே ஒருவரே கர்த்தர். அவர் தான் கர்த்தர், ஒருவர் தான் தேவன், ஒருவர் தான் தெய்வம். அவர் மேலே உன்னை பயத்தை வை, கர்த்தர் மேலே பயத்தை வை. கர்த்தரை பயந்து அவர் வழியில் நடக்கணும்னோ அவன் பாக்கியவான். அந்த பயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த வருடத்தில் கூட அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளனா எப்படி நம்ம அது தியானித்தோடு சரி, மறுபடியும் நம்ம பயம் நம்மளை ஒட்டி கொள்ளுகிறது, பயம் நம்மளை ஆட்கொள்ளுகிறது, பயம் நம்ம ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்படக்கூடாது. முதல்ல அவர் வார்த்தையை கேட்க சாவதானமாக கவனமாக இருக்கணும். நிற்கணும், நில், கேள். சொன்ன வார்த்தையின்படியே ஒரு அதிகாரத்தில் 25 வசனங்கள் இருந்தாலும் ஒரு வசனம் உன்னை ஆட்கொள்ளும். அவர் யார் என்று அறிந்து கொள்ளும். அந்த வசனத்தை அப்படியே பிடித்து அந்த நாள் ஃபுல்லாக அந்த வார்த்தையை நாள் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே மாடு அசைவாடுறது போல் நாம் அசைப்படுவது போல் அசைப்படணும். அதுக்காக நம்ம மாடெல்லாம் இல்லை, நம்ம தேவ பிள்ளைகள். கரங்களை தட்டுவோமா? அந்த வார்த்தை மாடு அந்த தீவனத்தை சாப்பிட்ட பிறகு தனியாக போயிட்டு அதை அசைப்போடு தான் உள்ளே அனுப்போம். அப்போது நம்ம முதல்ல அந்த வார்த்தையை நம்ம பதித்து கொண்டாலே நம்ம அதை அசை போடணும். அப்பா நீ இப்படி பேசியிருக்கிறப்பா, இந்த வார்த்தை எனக்கு அப்பா, இந்த வார்த்தை இந்த வசனம் என் கால்களில் தீபம்ப்பா, என் பாதைக்கு வெளிச்சம்ப்பா. அப்போ அசை போடும். அந்த வார்த்தையை நம்ம அந்த தியானித்து சொல்லும் போது அதை நாம் பதித்து கொள்ளுகிறோம். அதை டெய்லி ஒரு வசனம்
ஆண்டவர்கிட்ட லேட்டாச்சு, ஆண்டவரே உன் சமூகம் முன்பாக செல்ல, ஆண்டவரே உன் சமூகம் முன்பாக செல்லும். எல்லாம் ஆப்போசிட் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3/4 மணி நேரத்தில் ஒரு பஸ்ஸு வருமா, ஆர்டினரி பஸ்ஸு, எவ்வளோ டிராஃபிக். கொஞ்சம் அந்த அந்த தேவனுடைய மகிமைக்கு சிந்தித்து பாருங்கள். 6:45 சைதாப்பேட்டில் ஏறுறோம். என் மனைவியா ஏன் மேலே வைக்காத, ஏன் மேலே ஒரு பக்கம் அவங்க, எப்பா நானப்பா பண்ணுறது, ட்ரெயின் இல்லைன்னா நானே பண்ணுறேன், அவன் ஒரு பக்கம். இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே சரியான நேரத்தில் நாங்கள் போய் சேரணும் ஆண்டவரே. இவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள். எல்லாம் ஆப்போசிட் தான். ஆர்டினரி பஸ்ஸு எல்லா ஸ்டேஜும் நின்று வருவான், தெரியும் உங்களுக்கு. ரெட் பஸ்ஸாவது லிமிட்டட் ஸ்டாப் சர்வீஸ் தான், எல்எஸ்எஸ் தான். இது அப்படி இல்லை, எல்லா ஸ்டாப்பிங்களும் நின்று தான் வருவான். ஒரு ஸ்டாப்பில் 2 நிமிஷம்னா கூட எவ்வளோ நேரம் ஆகும். அங்கங்கே சிக்னல். இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிக்னல் கூட நாங்கள் பாஸ், எல்லா சிக்னலும் நின்று தான் வந்தாங்க. இருந்தாலும் 8 மணிக்கு கொண்டு வந்தார் கர்த்தர். கரங்களை தட்டுவான். வார்த்தைக்கு நாம் பதித்து கொள்ள வேண்டும். அப்பா உங்களுடைய சமூகம் என்ன முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் முன்பாக செல்லட்டும் அப்பா. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், கரெக்டான எடுத்து கொண்டு வந்தோம். நம்ம அன்றைக்கு படிக்கிற வார்த்தை நம்ம சும்மா இருக்க விடாது. நமக்கு எல்லாவற்றிலும் அவர் ஜெயித்து கொடுக்குற வார்த்தை அது. கவனமாக இருக்கணும், நிற்கணும், கேட்கணும், வார்த்தை கேட்கணும். அல்லேலூயா. 2வதாக ஆயத்தப்படணும், கவனிக்கணும், ஆயத்தப்படணும். உபாகம் புத்தகம் அதில் 7-12 வாசிங்க சிஸ்டர். 3 பகுதியாக நம்ம இன்றைக்கு அதே புத்தகத்தை எடுத்துக்கலாம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்படுகிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால், நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ண கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இதில் ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். என்ன வார்த்தை? இந்த 7-12 வருஷங்களில் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு எழுத்து அடிக்கடி வரும். கரங்களை தட்டுவோமா? நீ நம்ம வருடத்தில் கேலண்டரில் கூட ஹெட்டிங் வசனம் நீன்னு வரும். நீனா யாரை குறிக்கிறது? அவங்களுக்கு குறிக்கிறதா? நீன்னு இப்போ நீ சொல்கிறேன், உன்னை குறிக்கிறது நீ. நீங்கள் என்ன சொன்ன? நீ. அப்போ நம்மளை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து, இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே தியானிச்சோம் கடந்த வாரத்தில். கர்த்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து போதும், ஏன்னா அந்த வசனம் நீன்னு வராது. நம்ம அந்த 11ஆம் அதிகாரத்தில் உபாகமத்தை புத்தகத்தை பற்றி அதில் வந்து நீன்னு வராது. இதில் நீன்னு அடிக்கடி நீ அவள் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்துற போதும், வயல் நடக்கிற போதும், படுத்துக்கிற போதும், எழுந்துகிற போதும் அவர்களை குறித்து பேசி, அவள் கையில் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகம் இருக்க கடவுது. அவள் உன் வீட்டில் நிலைக்கால் வாசல்களும் எழுதுவாயாக. நீ உன் தேவன கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ படிங்க நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்படுகிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால், நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கை. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! நீ உனக்கு நீ இந்த வார்த்தையை எப்போதும் நம்ம மறக்கக்கூடாது. இந்த வார்த்தையை கவனிக்கணும்.
அது கவனிப்படுவது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு நம்ம ஆயத்தப்படணும். நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. அப்போது நீ ஆயத்தப்படும் போது இந்த எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்குறார் பாருங்க. உன் தேவன் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசவனை பிரவேசிக்க பண்ணும்போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், பட்டணங்களை விடுங்க, வீட்டை கொடுத்து பாருங்க. நீ கட்டாத பெரிய வீடுன்னு வச்சுங்க. பட்டணம் என்பது, அந்த பட்டணம் என்பது ரட்சிப்பை எழுப்புதலை குறிக்கிறது. எத்தனை ஆத்துமாக்கள் இங்கே அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இந்த பகுதியில் எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ நீ ஆயத்தப்படு, மற்றவர்கள் ஆயத்தப்படுத்து. அப்போ நம்ம ஆயத்தப்படும் போது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்ட துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவமர தோப்புகளையும் அவனுக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ யாருக்கும் அடிமையாக மாட்டோமா? ஒருவருக்கு அடிமையாக மாட்ட. நல்ல பிரபலமாக இருந்த சினிமா ஸ்டார் ஏவிஎம் ராஜா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏவிஎம் ராஜா, புஷ்பலதா 2 பேரும் கணவன் மனைவி. அவங்க சினிமா துறையில் நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வந்தபோது அவங்க வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் வந்த கையோடு அவங்க இத்தனைக்கும் பிராமணர் அவங்க படத்தில் கூட முருகன் அடிமைன்ற ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க. அப்போது நிர்பந்தங்கள், தோல்விகள், தற்கொலைக்கு நேராக கடந்து போகிற நேரத்தில் அவங்கள தட்டி எழுப்பினது ஒரு ட்ராக்ஸ் தான், ஒரே ஒரு ட்ராக்ஸ், அந்த கைப்பிரதி தான். அவங்க வீட்டில் இருக்கும்போது யாரோ கைப்பிரதியை, அவங்க வீடு எங்கன்னா டி நகரில் தான். டி நகரில் இன்றைக்கி அது சபையாகிப்போச்சு. டி நகர் தான். கைப்பிரதி கொடுத்துட்டு போகும்போது அதை தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த கைப்பிரதி அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் அப்படியே அந்த பக்கம் அவர் நடந்து வரும்போது கைப்பிரதி எடுத்திருக்காரு. அது கைப்பிரதி எடுத்த உடனே அது வாஸ்தவன்னு இயேசுவை நேசிக்கிறார். நீ யாருக்கும் அடிமை இல்லை. உன் தேவனை கர்த்தர் உன்னை சொன்னபடி ஆசீர்வதிப்பார் என்ற சில வார்த்தைகள் படித்தோடனே உடனே ஆண்டவருடைய தன் ஆவி ஆத்மாசத்தை ஒப்பு கொடுத்து உடனே ஞானஸ்தானம் பெற்று உடனே அதுக்கு அடிமையாக இருந்த இவர் யாருக்கு அடிமையாயிட்டார்? இயேசுவின் அடிமையாயிட்டார். கரங்களை தட்டுவோம். இன்றைக்கு அதே பேரை தான் சபை, இயேசுவின் அடிமை ஊழியங்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எப்பவுமே அந்த வார்த்தைகள் நாம் கண்ணில் எப்போதும் அதை ஞாபகக்குறியாக நம்ம கண்களை வைத்து எப்போதும் இதயத்தில் பதித்து கொண்டு அதை மற்றவர்கள் சொல்லும்போது, மற்றவர்களுக்கு கேட்க நம்ம சொல்லும்போது, நம்ம ஆயத்தப்படும் போது நீ கட்டாத வீட்டை கட்டுவ, நடாத விஷயங்களை கனியை புசிப்ப. எவ்வளோ ஆசீர்வாதம்! நிரப்பாசகளை நல்ல வத்துக்களால் நிரம்பி வீடுகளையும், நீ வெட்டப்பட்ட துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர்களுக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போதும், அல்லேலூயா, உச்சிதமான கோதுமை நான் போஷிப்பேன், கண்மலையா தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் சொன்னவோ அவர் நம்ம விட்டு விலக மாட்டார். நம்ம கேட்கணும், நம்ம ஆயத்தப்படணும். யாரும் சொல் நீ நம்ம ஒவ்வொருவரையும் நீ ஆயத்தப்படு, பலர் ஆயத்தப்படுத்து. அவர் சொல்றது கேட்டாலே போதும், எல்லாம் தானாக கொடுப்பாரு. அவர் எப்பவுமே அவருடைய நாமமே ஒரு நாமம், நீடிய பொறுமை உள்ளவர். வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சில சோதனைகள் வரும். அந்த சோதனையை சகித்து கொண்டால் மாத்திரம்தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வசனம் தான் சொல்லுது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அவர் சோதனை கூட விட்டு விட மாட்டார். சோதனை கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுவார். யோபை விட நம்ம சோதிக்க போகிறாரு. யோபு எல்லாம் இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார், ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட, எல்லாம் இழந்துட்டார். ஒரே ஒரு ஓடு தான் கொடுத்தாரு. அந்த ஓடு எதுக்குன்னா சொரியறதுக்கு, கையில் கூட விரல் வள்ளலில் போடுறது அவருக்கு. சோடை வச்சுக்க, சொரிஞ்சிக்க, எல்லாத்தையும் இழந்துறார், ஒன்றுமே இல்லை, ஜீரோ. அந்த நிலைமையில் கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ரம்யம், மன ரம்யம் வரணும். யோபை விட நம்ம சோதிக்க போகிறோமா? நல்லா சிந்தித்து பாருங்கள். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தனா, நீ இழந்ததை உனக்கு திரும்ப அளிப்பேன். எல்லாத்துக்கும் பொறுமை உண்டு, நீதிய பொறுமை உண்டு. எதற்காக நம்ம அழைக்கப்பட்டாரோ, அப்பா நீ அழைத்து அழைப்பேன், நான் அறிவேன் ஆண்டவரே, அந்த சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஏன் பலவீனம் வந்துட்டா கூட நான் சபைக்கு வர சொல்கிறேன், அங்கே ஒரு பலம் கொடுப்பார் உங்களுக்கு. அல்லேலூயா. வீட்டில் இருந்தால் கூட அந்த பலவீனம் அதிகமாக தான் ஆகும், பலவீனம் அதிகமாக தான் ஆகும். இது பெதஸ்தா. நீ வார்த்தை கேட்டாலே உனக்கு என்ன ஆகிடும்? பெலன் வந்துடும். பெல கர்த்தர் தான் நம்ம பெலன். வசனத்தை அனுப்பி சங்கீதம் 107:20 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 107:20 வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, வசனம் வாசிங்க. 107:20. ஆ ஆ கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமை. வசனம். அப்போ வீட்டில் பட்டிருந்தா என்ன நடக்கும்? நமக்கு பலவீனம். வசனத்தை குணமாக்குறா. நீ சபைக்கு வாங்க, அந்த வசனம் உங்களுக்கு கிரியை செய்யும். வசனம் கிரியை செய்யும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு பேசுகிறவர் அவர். எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு பேசுகிறவர் கர்த்தராகிய இயேசு. அவர் பாருங்க, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்படின கர்த்தரை மறக்கக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்படாத காலத்தில் எவ்வளோ பாவங்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. நீங்கள் எவ்வளோ விக்கிரங்களுக்கு பலியிட்டிருப்போம், தேவையில்லாமல் நடந்து போயிருப்போம், தேவையில்லாமல் அதுக்கு பணத்தை செலவு பண்ணியிருப்போம். அது கேட்காது. ஒரு கிளிப்பை பார்த்தேன், லஞ்சம் ஊழல். முதல்ல ஊழல் எங்கே உண்டாச்சுன்னா, அந்த விக்கிரகத்தில் ஊழல் உண்டாச்சான். ஊழல். நீ எனக்கு கொடுத்தா நான் உன்னை நல்லா வச்சுருப்பேன், நான் உன்னை நல்லா வச்சுருப்பேன். லஞ்சம் ஊழல் அங்கே தான் உருவாகுது. லஞ்சம் ஊழலும் அங்கே தான் உருவாகுது. லஞ்சம் வாங்கினா ஊழல், ஊழல் பண்ணால் லஞ்சம். பிரியமானவர்களே, விக்கிரகத்தை குறித்து ரொம்ப நம்ம, விக்கிரம் என்றாலே ஒரு சிலையை குறித்துக்குள்ளே இல்லை, நமக்குள்ளே நடக்கிற ஒரு போராட்டம் தான் விக்கிரகம். ஒரு பயமே ஒரு விக்கிரகம் தான். கர்த்தருக்கு பயந்தால் இந்த காரியங்கள் ஒன்றுமே நமக்கு அசைக்கப்படாது, நம்ம மேற்கொள்ளாது. ஒன்று உன்னை மேற்கொள்ள விடமாது, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்பட பயத்தை கொண்டு வாங்க. பயம் கூட ஒரு அடிமைத்தனம் தான். எகிப்தில் பயந்து தான் அடிமைத்தனமாக இருந்தாங்க, பயந்தாங்க. என்ன ஒரு வேலை ஸ்லோவாக செய்தாலும் என்ன கிடைக்காங்க? என்ன பண்ணுவாங்க? எப்படி அடிப்பாங்க? சவுக்கில் அடிப்பாங்க. அந்த அடித்து அப்படியே சதையோடு வரும். அந்த அடியை தான் ஏசப்பா வாங்கினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரு பாவத்துக்கு போகிறாங்க, அடிமைத்தனத்துக்கு போகிறாங்களே, அதுதான் அவர் தோல் கொடுத்தாரு. அந்த எகிப்து வாங்கின அந்த அடிமைத்தனத்தான அந்த அடியை தான் ஏசப்பா நமக்காக வாங்கினார். நமக்காக ஒரு சரீரத்தை கொடுத்தார், ரத்தத்தை கொடுத்தார்.
கடைசி சொட்டு ரத்தத்தை தண்ணீரை நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, பலரை ஆயத்தப்படுத்து. அப்போ அடிமைத்தனத்தில் இருக்க இந்த பகுதியில் இருக்க ஜனங்களுக்காக ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. சபையில் நடக்கிற ஜெபங்களுக்கு கலந்து கொள்ளுங்க. பலவீனம் இருக்கந்தான் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு, பலம் கொடுங்கப்பா. அதுக்குண்டான ஆசிரியத்தை நீங்கள் பாருங்கள். எல்லாம் டபுள் ப்ரமோஷன் தான். நம்பிக்கையுடைய சிறைகளே அன்னைக்கு திரும்புங்கள், வெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். டபுள் ப்ரமோஷன். பலவீனத்தை குறித்து கலங்காதீங்க, பயப்படாதீங்க. பவுலுக்கு என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாக வேணும். பூரணமாக விளங்கும், பரிபூரணம், ஆசீர்வாதம். அப்போ பலவீனத்தை குறித்து சபைக்கு வர முடியல சொல்லாதீங்க. அந்த பலவீனத்துக்கு சபைக்கும் சம்மதமே இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா எல்லாவற்றையும் பலன்ட்டு சொல்லிட்டு வந்து பாருங்கள். சூழ்நிலைகளை மாற்றி போடுவார், காரியம் மாறுதலாய் முடியும். இன்றைக்கு சொன்ன சாட்சி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். 3/4 மணி நேரத்தில் கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். கரெக்டாக 8 மணி ஒழுங்கால் போட்டாச்சு. எவ்வளோ கிருபை பாருங்கள். என் நாமத்தை நான் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், கொடுப்பேன். நீ வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. நம்ம இறுதிய எண்ணங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர். நீ ஆயத்தப்படு, பலரை ஆயத்தப்படுத்து. இதை கவனித்து செய்யணும், அந்த காரியத்தை கவனித்து செய்யணும். 3வதாக கைக்கொள், புறப்படு. எடுத்து வாசிப்போம். உபாகம் 6ஆம் அதிகாரம் 13லேருந்து 19 வரைக்கும் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. பாருங்க, முக்கியமான விஷயம், விக்கிரகத்தை ஆராதிக்காதீங்க, அந்நிய தேவர்கள் பின்பற்றாதிருப்பாயாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறாரே. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. நீ நன்றாய் இருப்பதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுகிறதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இது இந்த காரியம் கை கொள்ளணும். இதில் ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். என்ன வார்த்தை? உன். அதில் நீ உன். ஆண்டவர் நமக்கு கமெண்ட் கொடுக்குறாரு, கட்டளை கொடுக்குறாரு, கமெண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. ஏனோத்தான வார்த்தை கேட்டால் கூட அது ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பள்ளிப்பிள்ளை இந்த பிறப்பிட வார்த்தைக்கு கவனமாக இருக்கும். கேள், கவனி, நில், கவனி, புறப்படு. 3. இப்போ சிக்னலில் போனோன்னா போய் நிற்கணும், என்ன போடுவான்? நிற்கிறதுக்கு ரெட்டு போடுவான். ரெட்டு என்பது டேஞ்சர். அதுமாரி போனால் ஆக்சிடென்ட் உண்டாகும். அப்போது ரெட்டு போட்டவன் இன்னொரு விளக்கு போடுவான், இன்னொரு கலர் போடுவான், மஞ்சள் போடுவான். மஞ்சள் போடு, கவனித்து செல், கவனி, நில், கவனி. அப்போ பச்சை போடும்போது போகிறோம். 3 வித்தியாசமான கலர். அப்போ ஆண்டவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருவது. அந்த ரத்தம் நமக்காக நம்முடைய பாவங்களுக்கு அக்கிரம நிமிடங்களுக்காக சிந்தப்பட்டதுனால அதை நிற்கணும். வார்த்தையை கவனிக்கணும், அதை கவனித்து புறப்படணும். வார்த்தை ரொம்ப நம்ம வாழ்க்கையில் அவசியம், பிரியமானதில்லை. இதை பாருங்கள், உன் தேவனாகிய முதல் உன் தேவனை கர்த்தருக்கு பயந்து. முதல் தொடங்கும் போது கர்த்தருக்கு பயந்து.
இந்த வசனம் தொடங்கும் போதே கர்த்தருக்கு பயந்து, முதல் வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து, முதல்ல ஆரம்பமே கர்த்தருக்கு பயந்து, முடியும் போது கூட பாருங்க, உன் தேவ கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராய்ச்சி செய்து அவர் நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. எதை கொண்டும் ஆணையிடுவது ஒரு பாவம், தவறு. பூமியின் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம், சிரசின் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம். எங்கே எழுதியிருக்காரு? மத்தேயுவில் எழுதியிருக்காரு. என் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம். சில பேர் ரொம்ப ஈஸியாக ஏசப்பா மேலே சத்தியமாக சொல்லுவாங்க. மேலே சத்தியமா, உன் மேலே சத்தியமா, பிள்ளை மேலே சத்தியமா? ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு நம்ம அந்த வார்த்தையை கை கொள்ள மாட்டோம். வார்த்தைக்கு கை கொள்ள மாட்டோம். கை கொள்ளாமல் பல வார்த்தைகள் ஆண்டவருக்கு நேரடியாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். நாம் சபிக்காதுன்னு சொன்னால் சபிப்போம். காரணமில்லா சாபம் நிலைக்காது, ஒன்றும் ஆகாது. நம்ம யார் சபித்தாலும் நமக்கு அது நேரிடாது. காரணம் இருக்கணும். அல்லேலூயா. ஆனா வார்த்தைக்கு அப்படியே கை கொள்ள முடியாது. என் வார்த்தையை கை கொள், அப்போது உன் தேவன கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்க ஜனங்கள் தேவனாக அந்நிய தேவன் பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் உன் தேவன கர்த்தரை எரிச்சுள்ள தேவனாக்கிறார். நீங்கள் மாசாவில் செய்த போலும் தேவன கர்த்தரை பயிற்சியை பாராதிருப்பாயாக. ஆண்டவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவரை பரீட்சை பார்க்கக்கூடாது, பரீட்சை பார்க்கக்கூடாது, சோதிக்கக்கூடாது. அவரை ரொம்ப உஷாராக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர் நன்மை தான் செய்வார், நமக்கு தீமை இடத்துல இல்லை. அவர் நன்மை செய்ய சுற்றி தேவன். ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அந்த வார்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஆண்டவரே இப்படி செய்திருக்கீங்கன்னு மட்டும் கேட்கக்கூடாது. சித்தத்தைப்படி ஒப்பு கொடுக்குறோமப்பா. அது எப்படி செய்துட்டு முறுமுறுப்பு வந்துட்டாலே நான் பாவம் செய்துட்டோன்னு அர்த்தம். வாழ்க்கையில் பாவம் செய்துட்டோம். ஆண்டவர் மேலே பழி போடக்கூடாது. நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி செயல்படுறோம், ஆண்டவருக்காக நாம் நேரத்தை கொடுக்குறோமா, ஆண்டவருக்காக நம்ம செயல்படுறோமா? பாருங்க, சிந்தித்து பாருங்க. உன் தேவனை கர்த்தர், உன் தேவனாகிய உன் நடுக்க தேவனை கர்த்தர் எரிச்சுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது அந்நிய ஜாதி அந்நியர்களுக்காக நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. யூ அல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை வேறுபட்டுச்சுன்னா தவறாக போயிடும். தமிழில் எப்படி வேணால் நம்ம பண்ணிடலாம். ஆங்கிலத்தில் உஷாராக நம்ம கை கொள்ள வேண்டும். என் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் பெரிய ஒரு கம்பெனி, லோட்டஸ், சொன்ன லோட்டஸ் ஃபுட்வேர், அங்கே கிட்டத்தட்ட 40,000 பேர் ஒர்க் பண்ணுறான். 6 யூனிட்டு, 6 யூனிட்ஸு, 40,000 பேர் ஒர்க் பண்ணுறதுல இந்த தம்பி என்ன பண்ணிட்டான், வித்தியாசமாக ஒரு மெசேஜ் கொடுத்துட்டான். யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் திஸ் மெசேஜ் அப்படின்னு. அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு கேட்கக்கூடாது நம்ம கேள்வி. அவங்கள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க நமக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. எப்போவுமே வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம் வார்த்தைகளை மெயில் போடும்போது எல்லாருக்கும் அது கைண்ட்லி ப்ளீஸ்ன்னு அதை யூஸ் பண்ணோம். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மெசேஜ் திஸ் இப்படின்னு சொல்லி சில காரில் போட்டதுனால அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்படியே முக்கியமானவங்களாம் மீட்டிங் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. வார்த்தையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெக்வஸ்ட் பண்ணணும். எந்த காரியமே மற்றவங்க ரெக்வஸ்ட் பண்ணணும். ரெக்வஸ்ட் பண்ணி எல்லா காரியத்தையும் நம்ம சாதிக்கணும்.
ப்ளீஸ் என்பது ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப முக்கியமான காரியம். ப்ளீஸ் அது அடிக்கடி யூஸ் பண்ணோம். ப்ளீஸ் சொன்னால் நம்ம குழந்தை போட மாட்டோம். நம்ம தவறு செய்யலாம் கூட என்னை மன்னிச்சிருங்க சொல்கிறது நம்முடைய மேலோங்கி நிற்கிற அந்த சுபாவம். மன்னிச்சிடுங்க, மன்னிப்பு ஒருவருக்கு மன்னியுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவர் மன்னியுங்க, நான் உங்களை மன்னித்து மன்னிங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் என் பாவத்தை மன்னிங்க, என்னை மன்னிங்கப்பா, அவன் தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் அவங்கள சொல்லிட்டேன். ஒருவருக்கு ஒரு நம்ம சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானமாக இருக்கணும். அதான் கிறிஸ்துவின் அன்பு. சபை முடிஞ்ச கையில் அப்படியே எழுந்துச்சு அப்படியே போகக்கூடாது. ஒருத்தர் ஸ்தோத்திரம் ஒருத்தர் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்கள். நீங்கள் அவங்களுக்கு சொல்ல, தேவனுக்கு கர்த்தருக்கு சொல்கிறேன், நம்ம ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்கிற இந்த காரியங்களிலே எப்பவும் நம்ம கேர்ஃபுல்லாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்கள். இதை பாருங்கள், இந்த வசனங்கள் 19:1 கொஞ்சம் வாசிங்க. 19:1 ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வசனம். 19:1 உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாய கர்த்தர் வேறற்று போக பண்ணுவதினால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும் போது நீ உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக 3 பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கொடுக்குற தேசத்தில், நம்ம கொடுக்குற இடத்துல, நம்ம இருக்க வசிக்கிற இடத்துல, நம்ம தேசத்திற்காக எப்போ நான் ஜெபிக்கிற அந்த ஜெபம் நமக்கென்ன சொல்லி போனால் நம்மளுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு இல்லை. ஏசப்பா அன்றைக்கு இந்த சிலுவை மரணம் எனக்கு வேண்டாம் அப்படி ஆர்குமெண்ட் தான் சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தார். அந்த ஆர்குமெண்ட்டே இல்லை, ஆனால் சித்தத்தின்படி ஆக கடவுது. நம்ம குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் நம்ம குடும்ப நண்பர்களிடையே நம்ம வாசிக்கிற பகுதியில் யார் நமக்கு எதிராக வந்தாலும் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. நம்ம கொடுக்குற தேசத்தில் நம்ம ஆசுவாதமாக இருக்கிறோம் மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்கும்படியாய் ஒரு அன்போடு நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக முக்கியமாக ஒரு வார்த்தைகளை படித்து நம்ம முடிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். யோவான் 15 14-17 வாசிங்க. நாம் படித்து முடித்து நாம் ஜெபித்து முடிப்போம். யோவான் 15 14-17. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இத்தனை தேவன் மோசைக்கு சொல்கிறாரு, மோசைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு. தேவன் எல்லாமே அப்படியே மோசைக்கு கற்பிக்கிறாரு. மோசை அப்படியே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கற்பிக்கிறாரு. அப்பா நீ கேள், கேள், நீ ஆயத்தப்படு, என்னுடைய காரியங்களை, என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய கற்பனைகளை கைக்கொள், நிலைத்திரு. உனக்காக எதையும் நீ சிந்திக்காதபடி நீ மற்றவர்களுக்காக சிந்தித்து ஓடும்போது உன்னுடைய லைஃப், உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாற்றும் என்று சொல்லும்போது ஆண்டவர் இங்கே பாருங்க, படிங்க சிஸ்டர். 15 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். பாருங்க எங்க கொண்டு வந்துட்டாரு, ஃப்ரெண்டா கொண்டு வந்துட்டார். நம்மள நீ சிநேகிதராக இருப்பீங்க, ஃப்ரெண்டாக இருப்பீங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற படிங்க மறுபடியும் அந்த வசனம் படி 14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் நாமத்தை பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக
நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயந்து வழிகளில் கற்பனை நடந்து கொள்ளுகிற நாம் பாக்கியவான்களாக இருப்போம், பாக்கியவதியாக இருப்போம். அவருடைய வார்த்தையை எப்போதும் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதா இப்போ ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். ஆண்டு ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவே நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டதுனால தான் இன்றைக்கி சபையில் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ கிருபை பாருங்கள். அதில் நீன்னு சொன்னார். நீ ரெண்டு வார்த்தைகள், வித்தியாசமான வார்த்தைகள், நம்மை குறிக்கிற வார்த்தைகள். நீங்கள் என்னை பொதுவாக சொல்லிட்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கண்ணி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்கிற இவங்களை உங்களுக்கு கற்பிக்கிறேன். படிக்க சிஸ்டர். அப்படியே உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைக்கிறது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சினை நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. கரங்களை கத்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. கர்த்தர் வார்த்தை நிமித்தம் யார் பகைச்சாலும் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. அவனோட வார்த்தை எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரங்களிலும், எந்த போராட்டத்திலும் அவனோட வார்த்தை நாம் உபயோகப்படுத்தும் போது, அதை பயன்படுத்தும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோட கொடுங்க. கண்களை மூடும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்பா நாளில் கூட அப்பா ஒரு வார்த்தை மிடி தகப்பனே, நில், கவனி, புறப்படு என்று சொல்லி நாங்கள் கேட்கும்படியாய், நான் கேட்டு அதற்கு ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, நாங்கள் அதை கை கொள்ளும்படியாய் நான் எங்களோட பேசினீரப்பா. வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தை ஒன்றுக்கே வீணாய் விழவில்லை என்று எழுதிருக்கிறதே. என் வாய்ந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக திரும்பாமல் நான் அதை அனுப்பின காரியம் வாங்கும்படி வாக்கும் என்று சொன்னீர். சகல பிரதாபத்தை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல மலக்காரங்களோடு கூட இருக்க முடிய தகப்பனே. அப்பா நாலு ஆண்டவரே தாராளத்தில் கலந்து கொண்ட ஒரு பிள்ளைகளும் தகப்பனே இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறதாவே. அப்பா உங்களுடைய நீரே ஆசிரியராக இருந்த ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஆசிரியராக இருந்த ஆண்டவரே. அப்பா நான் கவனித்து கேட்கும்படியா தகப்பனே, அதற்கு ஆயத்தப்படும்படியாய், அப்படியே நாங்கள் கை கொள்ளும்படியாய் தகப்பனே. அது எங்களோட பேசுகிற கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரப்பா. நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொன்னீரப்பா. நீ தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல மலக்கரைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. வந்த பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை, வாலிப பிள்ளைகளை, முதியவர்களை, கணவன் மனைவிமார், சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக குடும்பமாக ஆசீர்வதிக்க முடியாத தகப்பனே. நாளிலே நீ என்றும் உன் என்றும் எங்களோட பேசினீரப்பா தகப்பனே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உபாகம் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி இன்றோடு எங்களை இடைப்பட்ட கிருபைகளுக்காய் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே எங்களை ஆண்டவரே அப்பா, நீரே எங்களை அப்பா தகப்பனே சகல சிருஷ்டிக்கும் எல்லாவற்றையும் பாத்திரா இருக்கிற கர்த்தாவே. எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா, கிருபையை நடத்துங்கப்பா. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். சுரத்தால் சம்பாதித்த பெத்தேல் ஆசோஸ் சபையும் சபை பிள்ளைகளையும் வருகை மட்டும் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறான். பெத்தேலின் ஆசீர்வாதங்கள், சுகம், பெலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளையுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தின் கனி எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூரண ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியா தகப்பனே. அப்பா கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை சுதந்தித்துக் கொள்ளும்படியாய் உதவி செய்யுங்கப்பா.
நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். அன்பு பிள்ளைகளை அப்பா பெத்தேல் ஆசீர்வாத குடும்பத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்களை தாத்துகிறோம், உமையே உயர்த்துகிறோம். அப்பா தகப்பனே, நீ சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும். நீ செய்ய நினைத்தது தடைபடாதப்பா. அதனதன் காலத்திலே எல்லாவற்றையும் நீ நேர்த்தியாய் செய்கிறவர் அப்பா. தகப்பனே, எனக்காக எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறீர். எங்களுக்கு குறித்திருக்கிறதை நேற்ற போகிறீர் ஆண்டவரே. ஆனால் எங்கள் சித்தம் ஒன்றுமில்லை அப்பா. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே